யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ஏய் சஞ்சய், சொல்லி தோணனாயா ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நந்தினி தங்கி நாளைக்கு மீட்டிங் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கெஸ்ட் ஹவுஸ் போகணும். பட் அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போகணுன்னு சொன்னாங்க. ஷாப்பிங் போயிட்டு தான் நான் கெஸ்ட் ஹவுஸ் போவேன். நீ கால் பண்ணி மல்லிகாக்கா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து கொஞ்சம் ரூம்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொல்கிறியா? ஸோ டஸ்ட்டாக இருக்கும். நம்மளும் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. செக்யூரிட்டிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டுடா. ஏன்னா நான் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 9 o'clock ஆகிடும். அதனால அவர்கிட்டையும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. ஓகேடா, பார்த்துக்கிறேன். எல்லாம் ஓகே தானே? நந்தினி எல்லாம் ஓகேவான்னு சஞ்சய் கேட்குறான். டேய் நான் எங்கடா அந்த பிள்ளைய கேட்டேன்? உன்னை தானடா கேட்டேன். உங்களை தான் நந்தினி. சஞ்சய் ஓகேவான்னு கேட்குறான். என்ன கேட்டிருக்க மாட்டாரு, உங்களை தான் கேட்டிருப்பாரு. தேவையில்லாம அவரை மாட்டி விட்றன்ற பேர்ல நீங்க மாட்டிக்காதீங்க. கரெக்டு, 100% கரெக்டு. அந்த புள்ள எல்லார பத்தியும் பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்குன்னா யாரும் அந்த புள்ளையை ஏமாத்த முடியாது. அது வரைக்கும் தப்பிச்சுண்டா சாமி. எல்லார பத்தி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்றது தான் கரெக்டு தான். எல்லார பத்தியும் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்நேரம் தான் எல்லாரும் மனசும் புரிஞ்சிருந்துருக்குமே. மனசு புரிஞ்சிருந்தாதான் இவ்வளவு நாள் தவிக்க விட மாட்டாங்களே. சாமி, என் கொலசாமி, போனை வச்சுட்டு இதெல்லாம் பேசுங்க சாமி. அடி வாங்கினா தனியா அடி வாங்குங்கன்னா என்ன லைன்ல வச்சுக்கிட்டு அடி வாங்காதீங்க. ஏன்னா என் மனசு கஷ்டப்படும்ல. உன்னை லைன்ல வச்சுக்கிட்டு தான் அடி வாங்க முடியும். அப்படி யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. போனை வை. பார்த்து உட்காந்துட்டு வாங்க. சீட் பெல்ட் வேற உங்களுக்கு போடாம இருக்கேன். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன டிரைவ் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா. அநியாயம் பண்றாரு இந்த ஒரு துளசி செடியை வச்சுக்கிட்டு. 2 வருஷமா இந்த துளசி செடியை நம்ம எவ்வளவு நேசிச்சோம் நம்மளுக்கு தான் தெரியும். ஆனா இவரு 2 நாள்ல என்ன வெறுக்க வச்சிருவார் போலயே. எது பண்ணாலும் எது பேசினாலும் நீங்க தான் கேட்பீங்க. என்ன வெறுக்க மாட்டீங்க. என் மேல பாசமா இருப்பீங்க. அதனால தான் உங்களை நானும் பத்திரமா பாத்துக்கிறேன். எல்லாரும் மாதிரியும் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதுல்ல. அதனால தான் உங்களை பார்த்து பாத்துக்கிறேன். நம்மளுக்கு யாரும் வேணாம். உனக்குனா எனக்கு நீ போதும்னா நம்ம யாரையும் வற்புறுத்த தேவையில்ல. யாரும் நம்மளுக்கு வேணும்னு கேட்க தேவையில்ல. துளசி செடிக்கிட்ட நம்மளுக்கு மேல பைத்தியக்காரத்தனமா பேசுவார் போலயே. ஆண்டாம்மா, சேடா இருக்கீங்க. நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டுமா? சார் போதும் சார், அங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. யாராவது வந்தா மேலே ஏத்திட்டு இங்க தான் ஆக்சிடென்ட் கேஸ்னு போய் ஸ்டேஷன்ல உட்காந்துட போறோம். என்னம்மா நீ இவ்வளவு அபசகுணமா பேசுற? பின்ன நீங்க மட்டுக்கு குனிஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா யார் ரோட்டை பார்த்து டிரைவ் பண்ணுவா? ஒழுங்கா ட்ரை பண்ணிட்டு வாங்க. போறாம ஒரு ஆமையும் கிடையாது. நீங்க நேரா ரோட்டை பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. ஓ நினப்புல நான் வாட, என் உசுருல நீ தேட, மழை வெயில நான் பார்க்க வேணாம் மயங்கிட வாடி மனசோட. நடு இரவில ஆள் இல்ல, துடிக்கிறவாம் இல்ல, இதுவரை நான் பார்த்ததில்ல, இருட்டுக்குள்ள அடைவ தொல்ல. கண்ணில் நீ வந்து கதை பேச, கனவில் உன்னால சிரிச்சேனே, உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. ஆசனாயாசனி பேராசாவோமா, கண்மூடியே கை கோத்துதான் காணாம போவோமா. எல்லோரும் தூங்கும் போது காதல் கண்ணில் தூக்கம் இல்ல, பொல்லாத காதல் வந்தா அக்கம் பக்கம் பார்ப்பதில்ல. அப்புறம் நந்தினி, மீட்டிங் முடிஞ்சோடனே யாரையோ சரமாரியா வெளுத்து வாங்கினீங்க போல. இவர் பார்த்தாரா? ஐயோ கடவுளே. என்ன நந்தினி, இவன் பார்த்துருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பார்த்ததுனால தானே கேட்குறேன். அது வந்து அவங்க தப்பா பேசினாங்க, அதனால தான். தப்பு இல்லை, நான் தப்புன்னு இப்போ பேசவும் வரல. நீ பண்ணதே 100% கரெக்டு தான். எல்லா பொண்ணுங்களும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதுக்கு யாராவது துணைக்கு வருவாங்களான்னு எதிர்பார்க்காம நம்ம பிரச்சனையை நம்ம ஹேண்டில் பண்ணாலே அதுக்கான வழி நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்தடுத்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தனியாகவே ஹேண்டில் பண்ணலான்ற தைரியம் வந்துடும். ஆமாம் சார், எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. நம்மளுக்கு இந்த டைமில் இவங்க வந்து பார்ப்பாங்க, அந்த டைமில் அவங்க வந்து பார்ப்பாங்கன்னு நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கற்றுக்கிட்டாலே போதும். வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. குட். இப்படி தான் பொம்பளை பிள்ளைங்களை கைட் பண்ணி வளர்க்கணும். ஒரு அப்பா எப்போவுமே ஒரு பொண்ணோட லைஃப்பில் ஹீரோவாக தான் இருப்பார். உங்கள் லைஃப்பில் உங்கள் அப்பா மாஸ் ஹீரோவாகவே இருக்காரு. தேங்க்யூ சார்.
நானும் அவங்க பிரச்சனை பண்ண உடனே சரி யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடுவீங்க, அட்லீஸ்ட் கூட வந்த என்னையாச்சும் தேடுவீங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க யாரையும் தேடல, என்னையும் தேடல. என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஒளிர்னு ஒன்று வச்சிங்க பாருங்க அவனை. அந்த இடத்துல ஸ்டாண்டர்டா நின்ட்டீங்க. ஆமாம் சார், ஒரு பொண்ணுனா என்ன வேணாலும் பேசலான்ற எண்ணத்தை ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மாற்றிக்கணும்ல சார். ஏன் ஒரு பொண்ணு நினச்சா சாதிக்க முடியாதா? ஒரு பொண்ணு நினச்சா இப்படிலாம் வரக்கூடாதா? ஏன் அவளுக்கு திறமையே இருந்துடக்கூடாதா சார்? அதை ஏன் சார் எல்லாரும் லோ பண்ணவே நினைக்கிறாங்க? எல்லாரும் அப்படி நினைக்கிறது இல்ல. ஒரு சில பேர் மென்டாலிட்டி அப்படி. அவங்க அப்படியே ஃபிக்ஸ் ஆகி வளர்ந்துருப்பாங்க. ஸோ வளர்ந்த விதத்துல தான் தப்பு. அதுதான் லாஸ்ட் வரைக்கும் அவங்களை கைட் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தைய ஒரு அப்பா அம்மா எப்படி வளர்க்குறாங்களோ கைட் பண்ணி அதுதான் லைஃப் லாங் அவங்களோட கெரியராகவும் மாறும், ஃப்யூச்சராகவும் மாறும். எங்கப்பா எங்களை அப்படி தான் சார் வளர்த்துருக்காரு. பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டோமேனு ஃபீல் பண்ணாராம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அவருக்கு ஏதாவது முடியல அப்படின்னா நானும் என் தங்கச்சியும் அவ்வளோ அழுவோமா அப்பாவுக்கு சரியாகணும்னு சொல்லிட்டு அப்படி அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்போமா. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு தோண ஆரம்பிச்சுதான், ஆம்பளை பிள்ளைங்கன்னா கூட இப்படிலாம் உட்காந்துருப்பானுங்களா, இப்படிலாம் ஃபீல் பண்ணுவானுங்களா? பொம்பளை பிள்ளைங்க நம்மளை தாங்குன்னு தாங்குதுங்க. அதுவும் 2 பொம்பளை பிள்ளையா பெற்றதுனால நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சாராம். நம்மளுக்கு உடம்பு முடியலன்றப்பவே நம்மளை இப்படி பார்த்துக்குதுங்களே பிள்ளைங்க, அப்போ நம்மளுக்கு ஒன்றுனா விட்டுறவா போதுங்க. அதனால நம்மளும் இந்த பிள்ளைங்களை விட்டுறக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சொல்லி தரணும் அப்படின்னு அன்னைக்கு முடிவு பண்ணவர். என்னையும் என் தங்கச்சியும் தைரியம்னா என்ன, தன்னம்பிக்கைனா என்ன, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி தான் சார் வளர்த்தாரு. கிட்டத்தட்ட ஆம்பளை பிள்ளைக்கு நிகராக தான் வளர்த்துருக்காரு. எல்லாரும் சொன்னாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறியாடா, அது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு தானே போய் சம்பாரிச்சு போட போகுது, ஆம்பளை பிள்ளை இருந்து படிக்க வச்சிருந்தா கூட அது உனக்கு சம்பாரிச்சு போடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அதெல்லாம் எங்கள் அப்பா காதில் வாங்கினதே இல்லையா. பொம்பளை பிள்ளையா இருந்தானே ஆம்பளை பிள்ளையா இருந்தானே எந்த பிள்ளையா இருந்தாலும் சரி சமந்தான். என் ஆம்பளை பிள்ளைங்களை பெற்றிருந்தா கூட நான் இப்படி இருக்க மாட்டேன். என் வீட்டில் இருக்கும்பொழுதே சொர்க்கனா என்னன்னு என் 2 பொம்பளை பிள்ளைங்க தான் காமிக்குதுங்க. வீட்டுக்கு போனால் என்னை அவ்வளோ தாங்குன்னு தாங்குதுங்க. இதே ஒரு பயலை பெற்றிருந்தா கூட அவன் வருவான், வீட்டை விட்டு வெளியில் போவான், விளையாடுவான், பசங்க கூட சுற்றுவான், அப்படி தான் இருப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களை பெற்றதுனால தான் என் கூடவே சுற்றி வருதுங்க. அப்பான்னு என் கூடவே உட்காந்துருக்குதுங்க. அந்த சந்தோஷத்தை அதுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அனுபவிச்சுப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு போதுங்களேன்னு நான் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்னா என் பிள்ளைங்க மனசாரையும் எனக்கு சந்தோஷத்தை இப்பயே கொடுத்துட்டு போதுங்க அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டுப்பேன் அப்படின்னு தான் பதில் சொல்லுவாராம். கரெக்ட் இல்லை, 100% கரெக்டு தான். உங்கள் அப்பா ஆங்கிள் யோசிச்சோன்னா கரெக்டு தான். பையனை பெற்றிருந்தா கூட அவனுங்க ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே வீட்டில் தங்க மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸு விளையாட்டு அப்படின்னு போயிடுவானுங்க. பொண்ணுங்களும் விளையாடுவாங்க, தப்பு சொல்லலை. பட் அதிக டைம் வந்து ஃபேமிலியில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்கள் அப்பா கால்குலேஷன் படி அவரோட ஹாப்பினஸ் தான் அவருக்கு முன்னாடியே கிடைச்சிருது. அதுக்கப்புறம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. படிக்க வைக்கிற காசுக்கு அதுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், மீதி இருக்கிற பணத்தை நீனும் உன் பொண்டாட்டியும் கடைசி காலத்துக்கு பார்த்துக்கலாம். அப்படி படிக்க கற்றுக்கடா, பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வச்சு காசை வேஸ்ட் பண்ணாதான்னு எல்லாரும் சொல்லுவாங்களாம். ஆனால் எங்கள் அப்பா கடைசி காலத்தில் நான் உட்காந்து சாப்பிட்ணுன்ற சுயநலத்துக்காக என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்காமல் இருக்க முடியாது. அதுங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எப்படி நான் கொடுக்குறனோ அதே மாதிரியே படிப்புன்ற ஒன்றையும் அதுங்க கையில் நான் கொடுத்துடணும். அப்போ தான் ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போனால் கூட அதுங்க தன்னம்பிக்கையோட தைரியமாக நிற்குங்க. நம்ம கையில் படிப்பு இருக்குது, நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நினப்போட இருக்குங்க. யாரையும் எப்பவும் எதுக்காகவும் சார்ந்து வாழக்கூடாது. அது கணவனாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கையில் ஒரு படிப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது எப்போ வேணாலும் நம்மளுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற தைரியம் என் பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். அதனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதுங்க படிக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு படிப்பை அதுங்க கையில் நான் சீதனமாக கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். கிரேட்ல இந்த மாதிரி ஒருத்தவங்களும் யோசிச்சாங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக படிச்சுட்டு வெளியில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நிற்பாங்க. அதனால தான் சார் இப்படி வளர்த்த எங்கள் அப்பாவை எந்த விஷயத்துலையும் நானும் சரி என் தங்கச்சியும் சரி கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எப்பவும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்த மாட்டீங்க. அப்படி இருந்தால் சந்தோஷம் தான் சார். சந்தோஷப்படுங்க. அப்படி எப்பவும் நடக்காது. எதை மீன் பண்ணி பதில் சொல்கிறாருன்னு தெரியலையே. நீ எதை மீன் பண்ணி கேட்டியோ அதை மீன் பண்ணி தான் பதில் சொன்னேன். உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டு எப்பவும் நான் உன்னை கூப்பிட்டு வர மாட்டேன். எனக்கு உன் மனசில் இருக்கிற விருப்பமும் உன்கிட்டேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையும் வேணும். அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் தைரியமாக போய் உங்கள் அப்பாவையே அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு தெரியும் நம்ம வாழ்க்கைக்கான சாவி உங்கள் அப்பா கையில் தான் இருக்குன்னு. ஆனால் எனக்கு ஒரு சில உண்மை உன்கிட்டேருந்து தெரியணும். அதை நான் ரிட்டன் போகிறதுக்குள்ளே தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுமோ அதுக்கான வேலையை நான் பண்ணுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டாய் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். ஒரு பதில் சொல்லுங்களேன். இந்த மாதிரி சைக்கிள் எங்கடா பிடிக்கிறீங்க?
யாருக்கு தெரியும்? அது அட்மினை தான் கேட்கணும். எங்க 2 பேருக்கு சைக்கிள் குடுத்து தான் கான்செப்ட் எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அட்மின் குடுக்குற காஸ்டியூம்ல தான் வர முடியும். ஓ, அப்படி. சரி, சரி. நீங்க வந்ததெல்லாம் கரெக்ட் தான். இன்னைக்கு உங்க அண்ணன் இல்ல. அதனால நான் லீவுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவனை விட பெரிய டாஸ்கா நீங்க 2 பேர் தான் இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட யோசிக்கலடா. யோசிக்கணும் சஞ்சய் ப்ரோ, யோசிக்கணும். அண்ணன் இல்லனா தம்பிங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவோன்னு நீ யோசிக்கணும். எல்லாத்துக்கும் நீ அலர்ட்டா தான் இருக்கணும். ஏன்னா நீ செக்யூரிட்டி கார்டுல. யோசிக்க முடியாது. ஏன்னா செக்யூரிட்டி கார்டுன்றது பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு மட்டும்தான். புரியுதா? உங்களுக்குலாம் கிடையாது. நாங்களும் அந்த கம்பெனியோட எம்ப்ளாய் தான். எம்ப்ளாயோ இல்ல எருமமாடா அதெல்லாம் எனக்கு தெரியாது. செக்யூரிட்டி கார்டுன்றது காலையில உள்ள வந்து ரிட்டர்ன் ஸ்டாஃப் போற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கம்பெனியில் என்ன பிரச்சனைன்றதை பார்த்து, அதுவும் ஒரு எம்டிக்கு என்ன பிரச்சனைன்றதை பார்த்து வைக்கணுன்றது மட்டும்தான் என்னோட டியூட்டியை தவிர, இந்த மாதிரி எரும மாடுங்க நைட்டு பார்க்ல வந்து நிற்கும், அதுங்களுக்கு 10 பிரச்சனை வரும், அதை போய் தீர்த்து வைடா பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியோட செக்யூரிட்டி கார்டுன்னு யாரும் இங்க எனக்கு லிஸ்ட் போட்டு வேலை சொல்லல. நானும் அதை சைன் பண்ணிட்டு உள்ள ஜாயின் பண்ணல. ஏன் ப்ரோ இப்படி பேசுற? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? உங்க முகரக்கட்டைய எந்த ஆங்கிள் எங்க நின்னு பார்த்தாலும் பாவமா தெரியாது. அந்த மாதிரி முகரக்கட்டை ரெண்டும். அதனால இந்த முகரக்கட்டையெல்லாம் பார்த்து நான் பாவப்பட மாட்டேன். புரியுதா? இந்த மாதிரி சென்டிமெண்ட் டைலாக்லாம் பேசினா சிரிப்பு வருமே தவிர சிந்திச்சு கூட பாவப்பட மாட்டேன்டா. சரி, இப்பதான் இவ்வளவு வாய் பேசுறல, அது நாங்க கூப்பிட்ட போய் நீ சொல்லியிருக்கணும். என்னால வர முடியாதுடா, நீங்க போங்கடான்னு. நாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னு இதோ வரண்டான்னு கிளம்பி வந்துட்டேன். உனக்கு ஏதோ விஷயம் இருக்கிறதுனால தானே வந்திருக்கா? இல்லைன்னா நாங்க கூப்பிட்டா நீ வந்திருப்பியா? கரெக்ட் தான், லாஜிக் கரெக்ட் தான். நீங்க கூப்பிட்டோன்னே ஏன் வந்தனா ஒரு ரீசன் இருக்கு. இல்லைன்னா நானும் வந்திருக்க மாட்டேன். போங்கடா அப்படின்ட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கியிருப்பேன். இன்னைக்கு நைட்டு எனக்கு வேலை இருக்கு. அப்படி சொல்லு ஒழுங்கா. நீ வேலை இல்லாமல நாங்க கூப்பிட்டதுக்கு வந்து நிக்கிறேன். ஏன்டா இது வரைக்கும் என் வேலைக்காக மட்டும்தான் நீங்க கூப்பிட்டதுக்கு வந்து நின்றுக்கனா? உங்க வேலைக்காக நான் வந்து நின்னது இல்லையா? இந்த திமிரு பேச்செல்லாம் பேசுனீங்க, நாளை பின்ன ஃபோன் பண்ணீங்க, வரவே மாட்டேன் பாத்துக்குங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் ஏதோ அறியாத புள்ள தெரியாம பேசிட்டான். மன்னிச்சு மன்னிச்சு மன்னிச்சு. ஆமாம் ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ கிட்ட பேசுனியா? ஏன் உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணலையா? இல்லையே, பண்ணலையே. எனக்கு ஃபோன் பண்ணி ஐடியாவை கேட்க முடியும். ஏன்னா நான் தான் தம்பி கேட்டகரியில் இருக்கேன். அதனால எனக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்க மாட்டாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உனக்கு தான் ஃபோன் அடிப்பாரு. எனக்கு தெரியும். நைட்டு நீ பார்க்கல வாக்கிங் போலாம் தானே வந்த. ஏன்னா என் ப்ரோ தான் அப்டேட்லேயே இருப்பாரு உங்ககிட்ட. சொன்னாலும் சொல்லலனாலும் நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். உண்மை அதுதான்டா பிரகாஷ். உசுரம் வாங்குறான் தெரியுமா? நேற்று நைட்டும் என்ன தூங்க விடல, இன்னைக்கு நைட்டும் தூங்க விட மாட்டான். அதனால தான் ப்ரிப்பேர் ஆகியே வந்துட்டேன்டா. எப்படியும் அந்த நாய் திரும்பி வர்ற வரைக்கும் என்ன தூங்க விடாது. ஃபோன் போட்டு உசுரம் வாங்குறான்டா. ஏன் ப்ரோ நைட் ஸ்டேன் வந்துருச்சு. நந்தினி எதுவும் பிரச்சனை பண்ணலையா? இல்ல, சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க போல. அவங்க வீட்டில் ஏதோ அப்டேட் பண்ணாங்க போல, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்போ நாளைக்கு வரும்போது 2 பேரும் ஜோடியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வருவாங்களா? டேய் அதெல்லாம் வருவாங்கடா. மீட்டிங் ட்ரிப்பு எந்த ட்ரிப்பாக மாறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிங்க மரியாதை பேசுறீங்க. நாங்கள் தம்பி இல்லை, மறந்துட்டோம். ஏன் ப்ரோ மீட்டிங் பகல் பூரா ஃபோன் அடிச்சாரு, நைட்டில் உனக்கு ஏன் ப்ரோ ஃபோன் அடிக்க போறாரு? எங்கள் அண்ணி கூட தானே உட்காந்து மொக்க போட போறாரு. திருத்தம். உங்க அண்ணிக்கிட்ட யாரோ மீட்டிங் டைம்ல ஏதோ தப்பா பேசினாங்களாம். அதுக்குன்னு செவிட்ட காட்டி 2 அறை விட்டுருக்கு உங்க அண்ணி. அதுல ஒருத்தன் மைக் அடிச்சே விழுந்துட்டானா. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணிருக்கு உங்க அண்ணி. அதனால நீங்க 2 பேரும் கேட்கற மாதிரி இந்த ட்ரிப்பு எந்த ட்ரிப்பாவும் மாற சான்ஸே கிடையாதுன்னா 5% கூட சான்ஸ் கிடையாதுனா. ஓ மை காட், அடிச்சாங்களா? ஆமாண்டா, எவனோ இவங்க கேரக்டரை தப்பா பேசியிருக்கான். அதுக்குன்னு அவனை ஓங்கி ஒரு அறை விட்டுருக்கு. உங்க அண்ணனை கூட ஹெல்ப்புக்கு கூப்பிடலையா. அப்படிப்பட்ட புள்ள அது. அதனால நீங்க சொல்ற மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடையாதுன்னா திரும்ப உங்க அண்ணனே அடி வாங்காம வரணும்னு நான் எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டுதல் வச்சிருக்கேன். ஐயோ ப்ரோ, எங்க அண்ணன் அப்ப நைட்டே கிளம்பி வர சொல்ல வேண்டியதுதானே? பாவம் அடி வாங்கிட்டு போறாரு. அடி வாங்காம இருக்கிறதுக்கு தான் அப்பப்ப ஃபோன் பண்ணி என் உசுரை வாங்கிட்டு இருக்கான். ஐடியா எனக்கு கொடுக்க தெரியாதுதான். பட் ஆதங்கத்தையாச்சும் கொஞ்சம் கேட்டுக்கலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கல. ஏன்னா வீட்டில் உட்காந்து ஃபோன் பேசினா எங்க அம்மா அசிங்கமா திட்டுறாங்கடா. நோயின்னு அந்த ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. எடுத்து தண்ணியில போட போறேன் அப்படின்னு சொல்றாங்கடா. தண்ணியில போட்டாங்கன்னா ஃபோன் வேலை செய்யாது. அடுத்த ராத்திரில போய் நான் எங்க ஃபோனை வாங்க? அதனாலதான் எங்க அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அந்த நாய் ஃபோன் பண்ணுமேன்னு பார்க்கல வந்து நிக்கிறேன். ப்ரோ வர வரைக்கும் எங்க அண்ணனை காப்பாத்தி விடுன்னா. காப்பாத்திலாம் விட முடியாது. கத்துறத வேணா கேட்கலாம். அதுதான் என்னால முடியும். சரி, ஊர் நியாயத்தையே கேட்டுட்டு நிக்கிறீங்களே, நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்கன்றது சொல்லுங்க. ஓ ஆஃபீஸில் நான் தான் சண்டை போட்டேன் இல்லை கேட்டேன். அவள் வீட்லேயும் காணோம் ப்ரோ. அதான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டா. எங்கன்னு தெரியலையேன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இவன் பிரகாஷ்க்கு கால் பண்ணேன். அவள் இங்கே தான் வருவாளாம், இந்த பார்க்குக்கு தான் வருவாளாம். மூட் அப்செட்டாக இருந்தா. அதான் அவன் கூப்பிட்டு வந்தான். சண்டை போட்டதெல்லாம் சொன்னீங்க, கரெக்ட் தான். என்ன சண்டை போட்டேன்னு சொன்னீங்களா? அதை தான் ப்ரோ சொல்லவே மாட்டான். என்னடா சண்டைன்னு கேட்டா அது ஒரு சண்டை அப்படின்னு சொல்றானே தவிர என்ன சண்டைன்னு சொல்ல மாட்டான். நீ அவள் எங்க கண் மட்டும் சொல்லுடா, நான் சமாதானம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டான் ப்ரோ. நானும் சரி சீக்கிரட் போல கேட்கக்கூடாதுன்னு விட்டுட்டேன். கேட்காதீங்க, கேட்கறது நல்லதுக்கும் கிடையாது. சரி, அவ இங்கதான் இருக்கலாம்.
ஆமாம் ப்ரோ. தோ ஆளே இல்லாத இடத்துல எதுக்கு தான் வெறிக்க வெறிக்க விட்டதை பார்த்துட்டு நிப்பான்னு தெரில. அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் எப்படி போய் பேசுறதுன்னு தான் தெரில. ஒரு முடிவுக்கு வாங்கன்னா முடிவுக்கு வந்துட்டு 2 பேரும் அடி வாங்குறதா இல்ல உத வாங்குறதான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புங்க. ப்ரோ அடி பண்ணுற. ஏய் கௌதமே, அடிப்பானா நீ சொல்ற அடிப்பா கிடையாது. நீ சொல்ற அடிக்கிறத அவ என்னைக்குமே பண்ண மாட்டா. நீயா தப்பி தவறி பண்ணதோட சரி, புரியுதா? அவ அடிக்கிறதுன்றது செருப்பால் அடிப்பா, விளக்கு மத்தால் அடிப்பா, வேற எதால வேணாலும் அடிப்பா. ஆனா நீ சொல்ற அடிக்கிறத அவ என்னைக்குமே பண்ண மாட்டா. ஞாபகம் வச்சுட்டு போய் பேசுன்னு சொல்லிட்டேன். கிரேட் இன்சல்ட். போய் தொலை நாய, அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிட்ட போதே. சரி, நான் போய் பேசிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். போயிட்டு வரேன்னா ஆல் தி பெஸ்ட்டு சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒழுங்கா போயிட்டு அடி வாங்காம வந்தாலே போதும், புரியுதா? அதுக்கு ஆல் தி பெஸ்ட் கர்மலாம் தேவையில்ல. உன் வாய் அடக்கமா இருந்தாலே போதும்னா. நீ போடா மச்சான், நான் ஆல் தி பெஸ்ட்டு சொல்கிறேன். ஆல் தி பெஸ்ட்டுன்னு போயிட்டு லவ் பண்ணிட்டு வாடா. அவன் காலையில என்ன பிரச்சனை பண்ணான்றது தெரியாம நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம வாய் விடாதன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அடுத்தது இலக்கியம் அவனை அடிக்க மாட்டா, உன்னதான் அடிப்பா. இட் என் நண்பனுக்காக நான் அடி வாங்க ரெடி. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ளம் மட்டும் நானே உசுர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகமிட்டு தாளமிட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தானே. தயவு செஞ்சு போய் தொலைச்சிருங்க, இல்லைன்னா அடி வாங்கியே செத்துருவீங்க சொல்லிட்டேன். பொறாமண்ணா பொறாம ஹெவியாக இருக்கு. நீ போ மச்சான், நான் அதை கூல் பண்ணிக்கிறேன். அது ஏதோ டென்ஷனில் இருக்குது, அதனால தான் அப்படி கத்திட்டு இருக்கு. நீ போய் அடி வாங்கிட்டு வா, அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேன். ரொம்ப அடிச்சா மட்டும் குரல் கூட நான் லைட்டாக அடிச்சா வாங்கிட்டு மட்டும் வந்துடுறேன். கடவுளே, இந்த கார்த்திக் பிரகாஷ்க்கு கண்ணுக்குன்னு அவிஞ்சு போச்சா காதுக்கு தான் அவிஞ்சு போச்சான்னு தெரியலையே. காலையில நடந்த பிரச்சனை தெரியாம இப்ப வேற அவ அடிப்பா வாங்கிட்டு வாடான்னு வேற இவங்கிட்ட சொல்றான். ஆனா இந்த நாய் எப்படி அடிக்கும்ன்றது எனக்கு தானே தெரியும். மச்சான் பாய். லவ் யூடா மச்சான், பாய், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். போய் தொலைங்க. ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். இப்போ என்ன உன் பிரச்சனை? எதுக்கு இப்போ என்ன திட்டு வந்திருக்க? சாரி கேட்கலான்னு வந்தேன். இதை கேட்குற டோனே சரியில்லை. இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது? ஒன்றை தான் கேட்குறேன், எதுக்கு இப்போ என்ன பார்க்க வந்திருக்க? இலக்கியா, நீ என்னதான் பேசியிருந்தாலும் நான் அப்படி பண்ணது தப்பு. அதான் மன்னிப்பு கேட்கலான்னு. மன்னிப்பு கேட்டா நீ செஞ்ச விஷயம் இல்லைன்ற மாதிரி ஆகிடுமா? இல்லை அதை மறந்துடதான் முடியுமா? மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது தான். பட் இருந்தாலும் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நான் சாரி கேட்கணும்ல. பண்ண தப்புக்கு சாரி கேட்காமலே இருக்க முடியுமா? இப்போ நீ சாரி கேட்கணும்னு வந்திருக்க, அப்படிதானே? ஆமாம், மனசார சாரி கேட்கணும்னு வந்திருக்கேன். இதோ பாரு, மனசை கூட தொட்டுக்கிட்டே பேசுகிறேன். அதான் மனசை தொட்டு சாரி கேட்குறேன். ஏன் ப்ரோ, உண்மையாகவே எங்கள் அண்ணி ஒருத்தனை அடிச்சாங்களா? உங்க அண்ணி ஒருத்தவங்களையும் அடிச்சாங்க, உங்க அண்ணனையும் அடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க அண்ணன் அடி வாங்கிட்டு வரது கன்ஃபார்ம். ஏன் அப்படி? ஏன்னா உங்க அண்ணன் பொண்டாட்டி போண்டாட்டின்னு சொல்லிட்டு திரியிறாரு. அந்த பிள்ளைக்கு அது பிடிக்கல. அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா மேபி உங்க அண்ணன் அடி வாங்கவும் சான்சஸ் இருக்கு. ப்ரோ கால் பண்ணு ப்ரோ, என்ன பண்ணுறான்னு கேட்போம். பண்றேன், வேற வழி கிடையாது. ஒரு மணி நேரமா அவங்ககிட்ட இருந்து எந்த ஃபோனும் வரல. கடைக்கு ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போறேன்னு வேற சொன்னான். உங்க அண்ணி ட்ரெஸ் எடுத்துட்டு அதனால என்ன பண்றான்னு கேட்போம். ப்ரோ கால் பண்ணு ப்ரோ, 1 மணி நேரமாக கால் வரலங்கிற. நீ சொன்னதை பார்த்தா எனக்கு வேற பயமா இருக்கு. நாளைக்கு வேற ஃப்ளாஷ் நியூஸ்ல எங்கள் அண்ணன் வந்துட போகிற ஹெட்டிங்கா. ஏன்டா? பின்ன அவர் வேற ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிருக்காருன்ற. அங்கே வச்சு ஏதாவது எங்கள் அண்ணி அடிச்சிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு பெங்களூரோட ஃப்ளாஷ் நியூஸே இதுவாக தான் இருந்தோம். மீட்டிங்காக சென்ற ரோஹித் பிரகாஷ் ஒரு பெண்ணின் கையால் அடி வாங்கினார் அப்படின்னு வந்துட போகுது. அசிங்கம் ப்ரோ. போகுது, ஆனா எடுக்க மாட்டானே. அப்படியா? சரி இரு, எப்படி மிஸ்டு கால் பத்திரிக்கை கால் பண்ணுவார். டேய், அங்க பாரு அவனை எப்படி கெஞ்சிட்டு இருக்கானு. ஆனால் இவெல்லாம் எப்படி அந்த பிள்ளைகிட்ட பேசுறான்னு எனக்கும் தெரியல. எப்படி பேசினாலும் அந்த பிள்ளை லாக் பண்ண தெரியுமா? உங்க அண்ணன் ஒரு டிசைன்ல லவ் பண்றான், நீ நான் ஒரு டிசைன்ல லவ் பண்ற. இவன் அண்ணா தனி டிசைன்ல லவ் பண்றான். ஆனா இவன் லவ் கொஞ்சம் வித்தியாசமான லவ் தான்டா. நீ மட்டும் லவ் பண்ணுறாதானே, எல்லாரும் டிசைனை மட்டும் வேடிக்கை பாரு. அப்போ மன்னிப்பு கேட்கலான்னு வந்துட்டேன். நான் எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்பேன், அப்படிதானே? ஆமாம், அதான் மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்டேன்னு சொல்கிறேனே. அதனால நீ எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்பேன். ஏய் இலக்கியா, என்ன எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டேன்? நீ தானே மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்க, அதான் மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையிலே என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? ஆமாம் இலக்கியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன்னை பிடிச்ச அளவுக்கு யாரையும் எனக்கு பிடிச்சதில்ல. அப்போ நான் எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்பேன். ம் ஆமாம். என்னடா ஏதோ சொல்றான்? தெரியலையே, மன்னிப்பு கேட்க வந்திருக்கியா, எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் கேட்பியான்னு கேட்குறா. தெரியலையே. டேய், அவ உட்காந்துருக்கிற போஸே சரியில்லடா.
இரு ப்ரோ பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கோம். இங்க நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன் நிறைய பேர் நம்மள ஃபோக்கஸ் கூட பண்ணிட்டு இருக்காங்க. ம் ஆமாம், பார்க்னா அப்படி தானே இருக்கும். ஆமா, பார்க்னா அப்படிதான் இருக்கும். அதனால தான் திரும்ப கேட்குறேன், நான் எப்படி மன்னிப்பு கேட்க சொன்னாலும் நீ கேட்பியான்னு. என்ன, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, காலில் விழுந்து தான் மன்னிப்பு கேட்கணும். டேய் என்னடா என்ன எமோஷனல் ஆகுறியா? அந்த எமோஷனல்லாம் அங்கே கிடையாது. அட பைத்தியங்களா. அதுக்கெல்லாம் எமோஷனல்னாலாம் அவன் இலக்கியா பின்னாடி சுத்தவே கூடாது. அவள் இப்படிலாம் பண்ணுவான்றது தெரிஞ்சு தானே லவ் பண்ணுறான். ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அது எனக்கு நல்லாவே தெரியுது. உன்கிட்டயும் சொல்லியிருக்கான், அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுது. என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயன்றதுனால தான் 2 பேருமே மறைக்கிறீங்க. அவள் எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லுவான்றது தெரிஞ்சு இவனே பிஃபோரா இப்படி தான் மன்னிப்பு கேட்கணுமான்னு கேட்குறான்றதை பார்த்தா அவன் எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்கான். நீ வேணா பாரு, இப்போ யோசிக்காம காலில் விழுவான். உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? ப்ரோ, ஃப்யூச்சரில் ஒய்ஃபாக வர போகிறா, அவள் காலில் விழாம வேற யார் காலில் விழ போகிறான்? முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். அப்ப விழுவாங்கறியா? விழுவான்ல, அங்கே பாரு விழுந்துட்டான். டேய் டேய் டேய், என்ன பண்ற? தானடி காலில் விட சொன்னேன், அதான் விழுந்தேன். ஏய், எழுந்துரு. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் எந்திரிக்கிறேன். நீ முதல்ல எந்திரி. இங்கே பாரு இலக்கியா, ஃப்யூச்சரில் பொண்டாட்டி காலை பிடிக்காதவன் மனுஷனே கிடையாது. பொண்டாட்டி காலில் விழாதவனும் மனுஷனே கிடையாது. சின்ன சின்ன சண்டை போட்டா பொண்டாட்டி காலில் விழுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் அவள் ஆசைப்பட்டான்ற பட்சத்தில் டெய்லி அவள் காலில் விழுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். நான் மனசார உன்னை என் பொண்டாட்டியாக தான் நினச்சிட்டு இருக்கேன். அதனால தான் அந்த உரிமையை எடுத்துக்கிட்டேன். அதனால் நீ கோச்சிக்கிட்ட, நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிரு. நீ எந்திரி முதல்ல. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன். ஏய் என்னடா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட சுடு சொன்னே கிடையாதா? சூடு சொரணை இருக்குன்னு நாங்களே எப்போ சொன்னோம் சொல்லு? எப்போ சொன்னோம்? சூடு சொரணையெல்லாம் வச்சுக்கிட்டு எவனாவது ஒரு பிள்ளைய லவ் பண்ண முடியுமா? அதுவும் மனசுக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியுமா? இப்போ அவன் சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ, சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். நீ நினைச்சிட்டு இருக்கியா அவன் ஃப்ராடு ப்ரோ? சிம்பத்தி கிரியேட் பண்ணி எப்படியாவது அவளை பேச வச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பாரு, மன்னிச்சிருன்னு சொன்னோன்னே மன்னிச்சிட்டா பாரு. இவெல்லாம் மன்னிக்கிறாளா சொல்லு? மன்னிக்கிறாளா? இதுதான் சென்டிமெண்ட்டாக அவன் மனசை டச் பண்றதுன்றது அவனுக்கு தெரியாத வித்தையா? ஆமால்ல, அந்த பிள்ளைகிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருந்தாலோ இல்ல ரூடா பேசியிருந்தாலோ அந்த புள்ள இன்னும் எகிரிட்டி தான் பேசியிருந்திருக்கும். பொசுக்குன்னு காலில் வந்தோடனே அந்த புள்ள ஏதோ பொசுக்குன்னு ஆஃப் ஆன மாதிரி இல்ல. அதே தான் ப்ரோ, அதே தான் லாஜிக்கு. ஆனா சந்திரிசாக்குல பொண்டாட்டின்ட்டானேடா, அதுக்கு அந்த புள்ள கம்முன்னு இருக்கே. இதுக்கு பேர் தான் யோசிக்க வைக்கிறது, கேப்ல கெடா வெட்டுறது. பாவீங்களா? என்ன கோவம் தீந்துருச்சா? ம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. கோவம் தீந்துருச்சா இல்லையான்னு சொல்லு, அப்பதான் போவேன். கோவம் இல்லை. அப்போ நாளைக்கு ரெடியா இருந்த? எதுக்கு? இரு, கிட்ட வந்து சொல்றேன்னா. என்னடா கிட்ட போய் உட்காந்துட்டான்? அவனுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் கிளம்பியிருக்க மாட்டோம், ஒட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்போம்னு தெரியும். அதனால தான் நாய் கிட்ட போய் உட்காந்து பேசுது. சீக்ரெட் பேச போதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பாரு, பேசுறது எதுவும் காதில் கேட்காது. ஆனால் வரும்போது இப்போ அவன் காலில் வந்ததுக்கு அவளை கடுப்பேத்தாம வர மாட்டான். அவன் கூட சேர்ந்து நீ நாசமா போயிட்டடா. இல்ல அப்புறம் இலக்கியா, அடுத்த டீலிங் பேசுவோமா? என்ன டீலிங்க? நான் காலைல பண்ண விஷயத்துக்கு நீ பார்க்கில் 10 பேர் முன்னாடி காலில் விழ சொன்ன. நானும் விழுந்தேன், நீயும் மன்னிச்சிட்ட, கரெக்டா? ஆமாம், ஆனால் நான் ஏதோ நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற இதில் சொன்னேன். ஆனால் நீ காலில் விழுவேன் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் தான் சொல்லிட்டேனே செல்லம், இப்போன்னு இல்லை, காலத்துக்கும் காலில் விழுறதுக்கு நான் ரெடின்னு தான் சொல்லிட்டேனே. இந்த மாதிரி கோச்சுக்கோ, இந்த மாதிரி சமாதானமாக்கிட்டு அந்த சமாதானப்படுத்துறதுக்கு நான் தான் ரெடின்னு சொல்லிட்டேனே. சரி சொல்லு, நாளைக்கு எங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு? ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து திரும்ப அதே மாதிரி பண்ணுவேன். அதான் நீ திரும்ப கோச்சுப்பல்ல, அதுக்கு தான் எங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேராக இருப்பேன். சீப்பேன். இல்லடா, எங்கே வேணாலும் வந்து மன்னிப்பு கேட்க நான் ரெடி தான். ஏன்னா இதுக்கப்புறம் நான் தான் உன் புருஷனாக போகிறேனே. அப்படின்னு யார் சொன்னா உனக்கு? நீ தானே யாரையாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தாலே தப்பு, பேசினாலே தப்புன்ற. அப்படி இருக்கும்போது நான் தான் உன்னை கிஸ் பண்ணிட்டேனே. அப்படி இருக்கும்போது நீயும் தப்பான பொண்ணு தானே, தப்பாக தானே இருக்க. அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணவன தானே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்ன தானே செல்லம் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் கிஸ் பண்ணா அது உரிமையில் தானே வரும். காடு பேத்துற போடா.
செல்லம், ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? யாருக்கு அதுலையாவது விழுந்துற போது சைலண்ட்டாக கேளுண்ணா. காலையில் நான் ஒரு ஃபோர்ஸில் கிஸ் பண்ணிட்டேன் தான். ஆனால் எப்படா கிஸ் பண்ணோன்னு இதோ காலையிலேருந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்க்குறேன் தெரியுமா? யோசிச்சு பார்த்தா நான் வழுக்க டைமாக கொடுத்த மாதிரி தெரில. நான் வழுக்க டைமாக வந்து கொடுத்த கிஸ்ஸை நீ இஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. எனக்கு இன்னும் நீ கோஆப்ரேட் பண்ண மாதிரி தானே தெரியுது. கோவப்பட்ட மாதிரி தெரியலையே. உனக்கு தெரியுமா நான் இஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் வேணும்னா இன்னொரு டைம் பண்ணட்டுமா செல்லம்? அந்த கிஸ்ஸை நீ இஷ்டப்பட்டு வாங்குறியா இல்லை கஷ்டப்பட்டு வாங்குறியான்னு வேணா செக் பண்ணிப்போமா? சீப்பேன். ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு லைஃப்பில் மறக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் காலையிலேருந்து என்னால் மறக்கவே முடியல இலக்கியா. மூளைக்குள்ளே போய் ஏதோ குறுன்னு பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி உனக்கு ஏதாவது பண்ணுதா? மரியாதையும் எழுந்து போயிடு. ஏன் சொல்லும்? பப்ளிக் பிளேஸில் காலில் மட்டும்தான் விழணுமா? மற்றது எதுவும் பண்ணக்கூடாதா? இப்படிதான் காலையிலேயே ஏன்னு சொல்லிட்டு அதே இடத்துல தான் நின்ன. இவன் தான் சொல்றானேன்ட்டு நீ நான் ஓடவா பார்த்த? அதே இடத்துல தான் நின்ன. நான் கூட கையை பிடிச்சப்ப என் கையை இருக்கமா தானே பிடிச்சிக்கிட்டேன். நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இலக்கியா. நீ அதை இஷ்டம் இல்லாமல் வாங்கிக்கிட்ட மாதிரி எனக்கு இன்னும் தோணலை. இப்போ கூட ஏன்னு சொல்லிட்டு அப்படியே தான் உக்காந்துருக்க. அப்போனா இப்போவும் சீப்பேன். வரேன். கண்ண மூடிக்கோ கட்டிக்கோ கட்டிக்கோ என்ன கட்டிக்கோ அம்மம்மா பொன்னாயிவ அப்பப்பா பொல்லாதவ ஏய் எங்கடி போற? எரும மாடு போடா. ஏய் நாளைக்கு எங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுன்னு சொல்லிட்டு போடி. பைத்தியக்காரா போடா. என்ன நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. வர்றா? ஆமா நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துக்கிறேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க போதும். ஷாரா? நீங்கள் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள். இல்லை காரில் போய் கூட வெயிட் பண்ணுங்கள். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க. சரி. போய் எடுத்துட்டு வரட்டும். அது வரைக்கும் நம்ம சஞ்சய்க்கு கால் பண்ணுவோம். சொல்லு பைத்தியக்காரா. சொல்லாத நான் இருக்கேன்னு சொல்லாத. நான் கிளம்புறேன். அந்த பைத்தியக்காரன் நாய் அங்கே உட்காந்துருக்கு. போய் அதை கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரம். பாய். நீ பேசிட்டு வீட்டுக்கு போ. சரிடா. சொல்டா. என்னடா போயிட்டானா பிரகாஷ்? எப்பட்றா? அதெல்லாம் அப்படிதான். நான் இல்லை அப்படின்னா உன் கூட அவன் தான் சுற்றுவான். நான் இருக்கிறதுனால உன்னை தேட மாட்டான். இப்போ நானும் இல்லைல்ல, எப்படியும் உன்னை தேடி தான் வருவான்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஃபோன் பண்ணோன்னே டீசெண்டாக கிளம்புறேன்ட்டு போயிருப்பான். ஓ அப்படி? சரி, கான்ட்ராக்ட் பேஸில் அண்ணன் தம்பி என்ன குத்தகைக்கு எடுத்திருக்கீங்க அப்படிதானே? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனடா? எக்ஸாக்ட்லி மச்சான். சரி, இன்னும் என்னடா பண்ற? ஏன் ஃபோன் எடுக்கல? இன்னும் கெஸ்ட் ஹவுஸ் போகலையா? ஏய் செம்ம டிராஃபிக்டா. நீ வேற ட்ரெஸ் எடுக்க வரவே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நான் திரும்ப எப்படி ரிட்டர்ன் போறேன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் நைட் ஆகிடும் போல. அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டு போயிருக்க. ஒரு கர்ச்சிப் எடுக்க போனாலே 1 மணி நேரம் வளர்த்துங்க. ட்ரெஸ் வேற எடுக்க கூப்பிட்டு வந்திருக்க. எத்தனை மணி நேரம் ஆக போதோ தெரியலையா? இங்கெல்லாம் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் பொண்டாட்டி கூட ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு அப்படின்னு நினச்சிட்டு உட்கார வேண்டியதான். தலைவரே திரும்ப சொல்லிட்டேன், நீங்க பொண்டாட்டின்னு கூப்பிட்டு அடி வாங்காம வந்தா சரி. இல்ல சஞ்சய், அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு கால் பண்ணேன். அவள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டா. நான் இங்கே உட்காந்துருக்கேன். சரி, இந்த கேப்ல உங்ககிட்ட பேசினா தான் பேசலாம். அதனால தான். சொல்டா, ஏதாவது சீரியஸான விஷயமா? சஞ்சய், ஜோக்ஸ் அப்பார்ட்ஸ் சீரியஸ்னஸோட பேசுவோம். அவகிட்ட நான் இன்னைக்கு விட்டால் வேற என்னைக்கும் பேச முடியாது இல்லடா. நீயே யோசிச்சு பாரு. லைஃப்ல எதை நோக்கி போயிட்டு இருக்கானே தெரியாம 2 வருஷமா கண்ணை கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன்டா. இதை விட ஒரு பெஸ்ட் சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலடா. ஏன்னா ஆஃபீஸில் வந்து பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் நான் பேச ட்ரை பண்ணால் கூட அவள் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இன்னைக்கு நான் அவகிட்ட பேசினேன் அப்படின்னா அவள் போகிறதுக்கு எந்த சான்சஸும் கிடையாது. அப்படியே போகணும் முடிவு பண்ணால் கூட அது அதுக்கப்புறம் பேசிக்கலாம். கரெக்டு தான்டா. ஆனால் ஒரு சில விஷயம் பேசும்பொழுது நீ எமோஷ்னல் ஆகுற, மயக்கம் வருது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ நாங்கள் யாருமே இல்லை. நீ என்னடா பண்ணுவ? எது வேணாலும் ஆகட்டும் சஞ்சய், எது வேணாலும் ஆகட்டும். ஏன் அப்படியே மயக்கம் வந்து விழுந்துட்டேன்னா நீ அடுத்த செகண்டே கிளம்பி வரமாட்டியா? ஆனால் எனக்கு என் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் சஞ்சய். எனக்கு உண்மை தெரியணும். அவள் வாயால் அந்த உண்மையை சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்னால் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். சரி, முடிவு பண்ணிட்டேன். ஓகே தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. ராஜேஷ் டேப்லெட் கொடுத்துருக்காண்டா. ரொம்ப எமோஷ்னல் ஆகுறேன், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் அப்படின்னா டேப்லெட் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி டைம்லன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துருக்கான். ஸோ நான் டேப்லெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அவகிட்ட பேசுகிறேன்.
லைஃப்பில் என்ன ஆக போகிறோன்றதே தெரியாமல் அப்படியே ட்ராவல் பண்ணுறது மனசுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது சஞ்சய். ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு போட்டோமேடா. இல்லை நான் என் ஃபேமிலிக்காக தான் நிற்பேன், நான் பரிகாரத்துக்காக தான் அதை பண்ணேன், மற்றபடி நான் எதுவுமே யோசிக்கலன்னு அவள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா அப்படின்னா நான் அவளை விட்டுறேன்டா. அவள் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், நானும் அப்படியே இருந்துக்கிறேன். ஆனால் நான் அவளை மறக்க மட்டும் மாட்டேன் சஞ்சய். அவள் தான் என் ஒய்ஃபை, அதுக்கான பார்வையை தான் அவள் பார்க்குறான். நானும் அப்படி தான் சஞ்சய் பார்க்குறேன். ஆனால் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டாடா, வாய் விட்டு உண்மையை சொல்ல மாட்டாடா. சரி மச்சான், நீ ஃபீல் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சொல்லுடா, ரிஸ்க் எடுத்துடலாம், நீ பேச அவள்கிட்ட. பட் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணிட்டு ரோஹித்து, என்கிட்ட ஷேர் பண்ண வேணான்னு இருக்காத. சரிடா. அவ்வளோதானே மேம், பேக் பண்ணி